ஹலோ பிரதர்ஸ், நிறைய பேர் 5,00,000 கார் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன் 5,00,000 வந்து கார் லிமிட்டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் 5,00,000 கார் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா 5,00,000 6 கார் இருக்குங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சுசுக்கியில் வந்து வேகனார் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லட்சத்தி அதாவது 5 லட்சம் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் மட்டும் பாருங்கள். ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து அது கூட 1 லேக் புக் சேர்ந்து வரும். அதனால் நீங்கள் அது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் இது வந்து நான் 6வது இடத்துல வச்சுருக்கேன். இந்த வேகனார் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஃபேமிலி காராக இருக்கும். ஆனால் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் லுக்கு கம்மியாக தான் இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொஃபஷ்னல் ஓட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டீனேஜராக இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த கார் கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும். ஒரு லுக் வைஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்ட்டு, ஸ்பேஸு, மைலேஜு இது எல்லாமே உங்களுக்கு ஓவராலாக இது வந்து ஒரு பெஸ்ட்டு கார் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று 5வது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியோட செலிரியோவோட பேஸ் மாடல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,70,000 வருது. இது வந்து கொஞ்சம் அந்த ஸ்போர்ட் எடிஷன் மாதிரி விட்டுருப்பாங்க. ஆனால் பார்த்தா கொஞ்சம் தவளையாட்ட தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கூடாது. 5,00,000 இவ்வளோ காரு கிடைக்கிறதே பெருசு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயரெல்லாம் கொஞ்சம் பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் இந்த ஃபினிஷிங் எல்லாம் கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஸ்போர்ட்டிங்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு சின்ன பசங்க ஓட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நீட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். மைலேஜ் தான் இருக்கிறதுலே அது பெஸ்ட்டு. இல்லை 25 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்களாமா பெட்ரோல் வேரியண்ட்டில். 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ ஓரளவுக்கு எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தாங்க தோணுது. ஏன்னா ஒரு பர்ஃபெக்ட் காம்பேக்ட் கார். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சின்ன பசங்களும் ஓட்டலாம், பெரிய ஆளுங்களும் ஓட்டலாம். கலர் ஆப்ஷன்ஸ் இதில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஆக்சுவலி எனக்கு ரெட் கலர் ஒன்று இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு போலோ அளவுக்கு இல்லை, ஆனால் ஒரு சிமிலாரிட்டிஸ் அதில் குறைக்கிற எல்லாமே இதில் கிடைக்கும். இன்ஜின் விட்ருங்க, அது வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜின்னு. இது வந்து ஒரு சாதா இன்ஜின். இதில் மைலேஜ் ட்ராப் இருக்குங்க. இதில் 18 கிலோமீட்டர் தரும். 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெனால்ட் குவிட் எடுத்திருக்கேன். இந்த குவிட் பார்த்தீங்கன்னா 4,30,000 வரும். ஆமாம், நான் டியாகோவோட ப்ரைஸ் வந்து 4,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. குவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,30,000. இதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு பேஸாக ரொம்ப லைட்டாக இருக்குங்க காரு. ஆனால் செகண்ட் ரோவில் கொஞ்சம் ஸ்பேஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறக்கு. ஆனால் மைலேஜ் ஒரு 21 கிலோமீட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் ஓட்டுற பொறுத்து தான். செகண்ட் இடம் பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ K10. இது வந்து 3,70,000 வருது. பெஸ்ட்டு காருங்க. ஆனால் ஸ்பேஸ்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. காரு அவ்வளோதான். நீங்கள் ஸ்பேஸ்லாம் பார்க்கக்கூடாது. இன்னொன்று என்னென்னா மைலேஜ் வந்து உங்களுக்கு 21 கிலோமீட்டர் தரும். நீங்கள் காருன்னு எடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு மைண்டில் வரதே அல்டோ தான். அதுதான் என்ட்ரி லெவல் செக்மெண்ட். ஆனால் இந்த என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டான அல்டோவே உடைக்கிற கொடுத்த வந்துட்டான். அவன் பேர் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி எக்ஸ்ப்ரெஸோ தான் இப்போ டாப் 10 3,50,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். அவ்வளோதான், வாங்கிடுங்க.